இன்றைக்கு அரசியல் ரீதியான முக்கியமான நிகழ்வுகள் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் அதாவது எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு தலைவர் கலந்து கொண்டாலும் அது செய்தி, அவர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் ஒரு செய்தி என்றாகிவிட்டது. அந்த அடிப்படையில் இன்று தமிழ்நாடு அரசின் விருதுகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டன. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அண்ணல் அம்பேத்கர் விருது இன்று அளிக்கப்பட்டது. அந்த விருது நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. இன்னும் கொஞ்சம் நேற்று போய் பார்த்தால், நேற்று அதாவது பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் சென்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். நேற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சென்று சந்திக்கவில்லை, வாழ்த்தவில்லை. திருமாவளவன் எங்கே சென்றார்? ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு, ஒரு அரசியல் ரீதியான விஷயம். ஏனென்றால் கடந்த சில நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக ஆட்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, திருமாவளவன் அங்கே அந்த கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் அங்கே போய் சேருவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், என்ன நடக்கும்ன்றத இப்பவே யாரும் சொல்ல முடியாது என்றெல்லாம் பொடி வைத்து சில நாட்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்திலே ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி அந்த கூட்டத்திலே விருப்ப மனு வாங்குகிற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தார். ஒருவேளை இந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் திரு தொல் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடம், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் இடம், இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்கும் கூட்டணியில் எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று திரு திருமாவளவன் அவர்களும் பேட்டி அளித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை பொங்கல் விழா அன்று எப்போதும் சந்திப்பாரே, அதுக்கு அடுத்த நாள் அவங்க கட்சியோட சட்டமன்ற கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பொதுச் செயலாளர், அவர் அண்ணல் அம்பேத்கர் விருது வாங்குறாரே, இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் அவரை காணுமே என்று இதையும் அதையும் முடிச்சு போட்டு அரசியல் வட்டாரத்திலே இயல்பாகவே சில கேள்விகள் எழுகின்றன.